வணக்கம் நேயர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகளில் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டோட இருந்தது என்று சொல்லலாம். ஸோ நிஃப்டி 387 புள்ளிகள் அதிகரித்து 21,740 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் 1.63% மேலே ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் 1.49% மேலே ஏறி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 13% ஸ்பைக் ஆயிருக்கு. ஸோ சர்ஜ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி நேச்சுரலாக இருக்குதான். சரினா இன்னும் 2 நாளில் பட்ஜெட் இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க முதல் நாள் நைட்டு யூஎஸ்ல ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் இருக்கு. இவையெல்லாம் ஒரு வாலட்டிலிட்டியை ஸ்பைக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது எனர்ஜி, பிஎஸ்யூ, ஆட்டோ பேங்க், நிஃப்டி மெட்டல் இவையெல்லாம் ஏறிய துறைகள் என்று சொல்லலாம். மீடியா, எஃப்எம்சிஜி டாப் லூசர்ஸ் டுடே. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பார்க்கும் பொழுது நாம் சொல்லுவோம் இல்லையா, ஒன் மேன் ஆர்மி ரிலையன்ஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் டுடே 7% ஏறி இருக்கு. அதுதான் மார்க்கெட் அப்படி புஷ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். எகைன் அதோட ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா, அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், பிபிசிஎல் நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிட், ஹீரோ மோட்டோகார்ப் அண்ட் எல்என்டி இவையெல்லாம் ஏறிய பங்குகள்னு சொல்லலாம். நிஃப்டி 50ல இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க சிப்லா, ஐடிசி அண்ட் எல்டி மைண்ட்ரி எல்லாம் டாப் லூசர்ஸ். சிப்லாவில் சம் மேனேஜ்மெண்ட்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு வீழ்ச்சியை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் அட்வான்சஸ் 1411, டிக்ளைன்ஸ் 817. இதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த பிராடர் மார்க்கெட் கண்டினியூ ஆகிறத பார்க்கலாம். போல தங்கம் 218 ரூபாய் அதிகரித்து 62,182, வெள்ளி 407 ரூபாய் அதிகரித்து 72,180, குரூட் ஆயில் 107 ரூபாய் அதிகரித்து 6,488 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஜூப்ளியன் ஃபுட், டெவிஸ் லேப் அண்ட் காட்ரேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் நடந்திருக்கு. மார்க்கெட் சந்தைகள் பார்த்தோம்னா ஒரு 10:30 மணிக்கு மேலே ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக ஒவ்வொரு லெவல்லையும் அதாவது ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது ஒரு கிளீனாக இன்றைய தினம் மார்க்கெட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். மெயினாக மார்க்கெட்டினுடைய போக்கை பார்க்கும் பொழுது இந்த வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் அடுத்த 2 நாட்களுக்கு மிகுந்து காணப்படும். ஏதாவது இந்த ஈவெண்ட் இன்புட் வந்ததுன்னா அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். மேலும் எக்ஸாக்டாக பார்த்தோம்னாக்க நமக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் 21,750.25 ஹை தொட்டுது. அதிலிருந்து கீழே 21,192 வந்தோம் அன்னைக்கு லோ. ஸோ அது போல் அந்த 21,750 தினம் தாண்டி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் இந்த 21,750 தாண்டினா அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், 21,900 to 22,000 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். பட்ஜெட்டுக்கு முன்னாடி 22,000 தொடலாம். பட் இருக்கக்கூடிய மேக்ரோ லெவல் அஸ் வெல் அஸ் மைக்ரோ லெவலில் வரக்கூடிய இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். நாளை தினம் மார்க்கெட்டில் ஹை வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.